தலைவலி வந்தா வந்து காஃபி, டீ இதெல்லாம் குடிக்கிறாங்க. அது நல்லது. ஏதோ ஒரு ஹாட்டா உள்ள சாப்பிட்டா ரிலீஃப் ஆகும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்போ ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு தடவை எப்பாவது என்னைக்காவது அக்கேஷனா வந்து சாப்பிட்டா ஓகே, அது பெருசா நம்ம எடுத்துக்கிறது. ஆனால் ஃப்ரீக்வெண்டா டெய்லியுமே எனக்கு தலைவலிக்கும் அப்படின்னு அந்த டீ காஃபின்னு அதெல்லாம் சாப்பிட்டா அது வந்து ஆரோக்கியத்துக்கு உகந்தது கிடையாது. அது வந்து அவங்க ப்ராக்டிஸ் அப்படி பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எல்லா நாளுமே அது குடிக்கலன்னா நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க காத்தால வெறும் வயிற்றுல பாலோ காஃபியோ டீயோ சாப்பிடக்கூடாதுன்னு எல்லா பேஷண்ட்ஸுமே நான் அட்வைஸ் பண்ணேன். ஆனா பெரும்பாலான மக்கள் காத்தால டீ காஃபி தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஏன் அதை சாப்பிட வேண்டாம்னு சொல்றோம்னா, ஒரு டம்ளர் பால்ல லைட்டா எலுமிச்சம்பழம் புழிஞ்சா என்ன ஆயிடுங்க, திரிஞ்சு போயிடும் இல்லைங்களா? அப்ப நம்ம நம்ம காத்தால வெறும் வயிற்றுல நம்மளுடைய வயிற்றுல வந்து பித்தம் சுரந்த காத்தால வெள்ளை பசி இருக்கும், சுரந்த பித்தம் ரெடியா இருக்கும். நம்ம பாலை அப்படி சாப்பிட்டோம்னா அது திரிஞ்சிடும். பால் வந்து அதனுடைய ஸ்டேட்ல இருக்காது. குழந்தைங்களுக்கு வேற, குழந்தைங்களுடைய பிரகிருதி வேற, பெரியவங்க ஆகும்போது நம்மளுக்கு எல்லாமே டைஜஷன் மாறுபடுது. அப்ப அந்த அது வந்து ஸ்டிக்கியா எல்லா பக்கம் ஒட்டிட்டு ப்ராப்பர் அப்சார்ப்ஷனே நடக்காது. ஸோ பெட்டர் அவாய்ட் டீ ஆர் காஃபி ஆர் மில்க் இன் எம்டி ஸ்டொமக் அப்படிங்கிறது தான் என்னோட அட்வைஸ். அது இல்லாம தலைவலிக்க வச்சு சாப்பிட்றது வந்து ரேரா இருந்தா ஓகே. ஆனா ஃப்ரீக்வெண்டா ரெகுலரா இருந்ததுன்னா அந்த எதனால தலைவலிக்குதுன்னு பார்த்து அதை சரிப்படுத்திடணுங்க. டீ காஃபிலேயே சரிப்படுத்திக்கலாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஹைப்பர் டென்ஷன்னாலையும் சரி, ஒரு ரீனல் டென்ஷன்னாலும் கூட நம்மளுக்கு தலைவலி வரும். ஒரு கிட்னில யூரினரி பிரச்சனை இருந்தாலும் கூட தலைவலி வரும். ஒரு நாள் தலைவலி 2